இன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து என்ன சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம பாடி வந்து பிரதிபலிப்பு. என்ன விஷயத்த சாப்பிடணும். இப்போ நம்ம மார்னிங் நான் சாப்பிட்றேன்னா இது வந்து ஹெல்த்தி டீ, உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய டீ சாப்பிட்றோம். நம்ம என்ன சாப்பிட்றோம், வெளியே கடையில் என்ன சாப்பிட்றோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்நேரம் வடை பச்செல்லாம் ரெடியாக இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம மில்க்கு, பால், டீ இதெல்லாம் சாப்பிடுவோம். எல்லாமே வந்து குவாலிட்டி ஆனதா அப்படின்னு செக் பண்ணோம்னா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த ஹெல்த்தான டீ குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். மார்னிங்கே வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நம்ம பாடியில் உள்ள ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம மார்னிங்கே வந்து ஒரு ப்ரொடக்டிவாக வந்து எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆக்ஷனில் இருக்கலாம். உடம்புக்கு கேடு இல்லாமல் இருக்கும். இந்த குடல் உணவு குழாய் அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட கிளீன் பண்ணி வெளியே கொண்டு போயிடும். ரெகுலராக நான் காலை மார்னிங் சாப்பிட்டுருக்கேன். எனக்கு எனர்ஜி நைட் வரைக்கும் எனர்ஜியாக இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மேலே நம்பர் கால் பண்ணுங்க. டெய்லி வந்து ஈவினிங் 7 to 8 மணி வரைக்கும் உங்களுக்கான செஷன் இருக்கும். ஹெல்த் சம்மந்தமாக சரி, நம்ம பாடியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம ஹெல்த்தை எப்படி வச்சுக்கலாம், இதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், மார்னிங் என்ன சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணுங்க.